தொன்மையான காலத்தில் வேளாளர் குலத்தில் ஒரு வீரமான சேனை தலைவன் வாழ்ந்தான். அவனுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்கள் சிறப்பாக வளர்ந்து வந்தபோது திடீரென்று பெற்றோர் இருவரும் இறந்து போனார்கள். பின்னர் 12 பிள்ளைகளும் வாழ்க்கையை தேடி தங்கள் நாட்டை விட்டு வேறு நாட்டுக்குப் போய் காடுகளை திருத்தி உழுது வாழ்ந்தனர். ஒரு நாள் அந்த காட்டில் தவம் செய்திருந்த ஒரு முனிவனை பார்த்து அறியாமையால் சிரித்து ஏளனம் செய்தனர். முனிவன் கோபித்து, நீங்கள் 12 பன்றிக்குட்டிகளாகப் பிறந்து தாயின்றி துன்பப்படுவீர்கள் என்று சுடுமொழி சொன்னான். அவர்கள் தவறை உணர்ந்து முனிவனிடம் மன்னிப்பு கேட்டனர். முனிவன் இறங்கி, சிவபெருமான் உங்களுக்கு இறுதியில் அருள் தருவார் என்றார். அவ்வாறு அவர்கள் பன்றிக்குட்டிகளாக பிறந்தார்கள். ஒரு நாள் தாய் பன்றியை அரசன் வேட்டைக்கு வந்தபோது கொன்றுவிட்டான். பன்றிக்குட்டிகள் பசியால் அழுதன. அந்த துயரை கண்ட சிவபெருமான் தாய்ப்பன்றி உருவில் வந்து அவர்களுக்கு பால் ஊட்டி வளர்த்தார். அவை யானை கன்று போல் வலிமை பெற்று பள்ளத்தை மேடாக்கவும் மேட்டை பள்ளமாக்கவும் உழுது திரிந்தன. அந்த அருள் காரணமாக பின்னர் அவர்கள் மீண்டும் மனித வடிவில் பிறந்து நல்ல அறிவும் நல்ல குணமும் கொண்ட 12 நல்லவர்களாக வளர்ந்தனர். அவர்களின் அறிவை அறிந்த பாண்டியன் மன்னன் அவர்களை மந்திரிகளாக நியமித்தான். அவர்கள் நாட்டை நன்றாக நடத்தி மக்களுக்கு நல்வாழ்வு அளித்தனர். அவர்களுக்குப் பின்னர் சிவபெருமான் அருளால் அவர்கள் 12 பேரும் சிவலோக பதவியை அடைந்தனர். அவர்கள் வாழ்ந்து உழுத அந்த மலை இன்றும் பன்றிமலை என அழைக்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை காண நம்முடைய AI தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும்.